நோக்கி நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ரட்சிக்கப்படுவான். விசுவாசிக்காதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களாய் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், யார் ஒன்றும் குடித்தாலும் சேதப்படுத்தாது, வியாதியஸ்தன் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. சுவிசேஷத்திற்குரியான வல்லமையை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கு என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் மூலியமாக என்ன செய்வேன்? நடக்கும் என்று தேவன் நம்மளுக்கு வாக்கு கொடுக்கிறான். சுவிசேஷங்கிறது என்ன? சுவிசேஷத்தை ஏன் நாம் சொல்ல வேண்டும்? சுவிசேஷத்தினால நம்மளுக்கு பலன் என்ன? வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலன் பவுல் அருமையாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதின புஸ்தகத்தில் 1:16 வாசிங்களேன். ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். போதும். சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன்? வெட்கப்படேன். ஒருபோதும் தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். நான் எல்லா இடத்திலும் இயேசுவை குறித்து என்ன செய்வேன்? நான் சுவிசேஷத்தை சொல்வேன். ஏன் சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் போது வெட்கப்படேன் அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1:18 அதை வாசிங்க பார்க்கலாமே. 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போறவருக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் எதுக்காமா? நம்மளுக்குள்ள தேவ பலனாய் இருக்கிறதாமா. அது கெட்டு போறவர்களுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அதான் சங்கீதம் 34:8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்கணும். அவர் மேலேயே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் என்கிறது ஈஸியான ஒரு வேலை. அது ஈஸியாய் நீங்க சொல்லும் போது, அதை நம்பும் போது உங்கள் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வந்து செழிக்கும். அல்லேலூயா. நீங்கள் காய்கறிக்கு போறீங்க, கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குறீங்க, அதுல ஒரு ஈ உட்காருது. வெயிட் ஏறுமா இறங்குமா? ஒரு ஈ உட்காருது, ஏறுமா இறங்குமா? ஒண்ணுமே தெரியாது. ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்கைக்காய் காய்கறி வாங்குறோம், ஒரு ஈ வந்து அதுல உட்காருது. பெரிய ஈயோ வண்டை வந்து உட்காருது. ஆனா வெயிட் என்ன செய்யாது? மாறாது. அது அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே அந்த ஈ, பெரிய ஈ, ஒரு தங்கம் நிற்கும் போது அது மேல உட்கார்ந்துச்சு என்று சொன்னால் என்னாகும்? வெயிட் ஏறிடும். 10,000 ரூபாய் நீங்க கட்ட வேண்டியது வரும். அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? அதே போலதான் நீங்க இந்த சுவிசேஷத்துல நீங்க ஒரு 5 பேரு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற, ஒரு மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள். ஒவ்வொரு மனுஷனும் 2 லட்சம் பேர் 2 லட்சம் மாசம் சம்பாதிக்கிறார்கள். இந்த 2 லட்சம் பேர் சம்பாதிக்கிறார்கள் மாசம். நீங்கள் அவரோட நீங்க ஐக்கியமாயிங்க.
அதே நீங்க 3வது மாசத்துல நீங்க 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்களா மாறுவீங்க. இதே சோம்பேறியா இருக்கிறோம், தூங்கிட்டே இருக்கிறோம், வேலைக்கு போகல, தூங்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க, சோம்பேறியா இருக்கிறோம். ஆனா என்ன ஆகும், 2 மாசம் கழிச்சு நம்மளும் என்ன செய்ய சோம்பேறியா மாறிடும். அதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்கள் இந்த உலகத்தால் அல்ல, நீங்க தேவன் பலன் பெற்றவர்கள், இந்த சுவிசேஷத்தோட ஐக்கியமாகுங்க. இந்த சுவிசேஷங்கிறது என்ன? இயேசுவோட ஐக்கியமாகுங்க. இந்த சுவிசேஷங்கிறது என்ன? இயேசுவை பத்தி என்ன செய்யுங்க, சொல்லுங்க. அப்படின்னா இயேசுவை பத்தி எப்படி சொல்றது? சுவிசேஷங்கிறது என்ன? இன்னைக்கு தெரியாம பல காரியங்களை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். உடனே சுவிசேஷத்தை என்ன சொல்லுகிறோம்? ஒரு புறஜாதி பார்த்த உடனே உனக்கு உன் வீட்டில் இருக்க என்ன செய், போட்டாவை எடு, சிலைய உட, அதை உட, இதை உடைச்சாத்தான் ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. சுவிசேஷங்கிறத உன்னை கண்டு என்ன செய்வார்கள், அவர்கள் பயப்படக்கூடாது. உன்னை கண்டு என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சுவிசேஷங்கிறது எப்படி, என்ன சொல்லணும், சொல்றதுனால அவங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்களுக்கு ஆசீர்வாதம். வாசிக்க எப்பவுமே கலாத்தியர் புஸ்தகத்துல 1:16 வாசிப்போமே. கலாத்தியர் 1:16. அறிவிக்கும் பொருட்டு குமாரன் யாரு? இயேசுவை அறிவிக்கும் பொருட்டு அவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது யோசனை பண்ணாமல் போய் போதும். யாரை பத்தி சுவிசேஷம் சொல்லணுமா? இயேசு கிறிஸ்துவை பத்தி. இயேசு கிறிஸ்துவை பத்தி புறஜாதி இடத்துல சொல்லணுமா? இடத்துல சொல்லும் போது அது எப்படி சொல்லணுமாமா? வாசிக்கங்களேன். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 15. சகோதரனே, பிரசங்கிற சுவிசேஷத்தை தெரியப்படுத்துகிறேன், ஏற்றுக்கொண்டு நிலைத்திருக்கிறீர்கள். நான் பிரசங்கித்த பிரகாரம் கை கொண்டிருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் விசுவாசம் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி உயிர்த்தெழுந்து தரிசனமானார். சுவிசேஷங்கிறத புரிஞ்சுச்சுங்களா? சுவிசேஷம் என்கிறதை எப்படி சொல்லணுமா? இயேசு நம்முடைய பாவத்துக்காக என்ன செய்தாரு? மரித்தார். இயேசு நம்முடைய வியாதிகளுக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். இயேசு நம்முடைய சாபத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். இயேசு நம்முடைய பலவீனத்துக்காக சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்டு எல்லாருடைய கல்லறையும் மூடி இருக்கிறது. இயேசு அவர் மரிக்கல, மரித்து உயிரோடு எழுந்தார். இதுதான் சுவிசேஷங்க. இயேசு எப்படி மனிதனுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இயேசு என்ன செய்கிறாரு? நம்முடைய சாபத்துக்கும் வியாதிக்கும் அக்கிரமத்துக்கும் சிலுவையிலே அறையப்பட்டார். அறையப்பட்டு விட்டு அப்படியே அடக்கம் பண்ணல, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து தரிசனமானவர் இன்றும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனமாகிக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் சுவிசேஷம். இதை யார் நம்புகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் உண்டு. யார் நம்புகிறார்களோ அவர்களுக்குள்ள ஜீவன் உண்டு. யார் இயேசுவை நம்பி வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சாபம் நீங்கும். இயேசுவை யார் நம்புகிறார்களோ பாவங்கள் ஒழியும். இயேசுவை யார் நம்புகிறார்களோ வியாதிகள் மாறும். இயேசுவை யார் நம்புகிறார்களோ இயேசு அவர்களுக்கு தரிசனமாவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9:2 வாசிங்களேன். ஏசாயா 9:2. இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசுவின் நம்பியனுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். இயேசுவின் நம்பியனுடைய வாழ்க்கையில என்ன செய்யுமாமா? இருள் அவங்களை விட்டு அகண்டு போகும். இயேசு நம்பியனுடைய வாழ்க்கையில பயங்கள் நம்மளை விட்டு என்ன செய்யும்? விலகி போகும். 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலா இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி இராதபடிக்கு குருடாக்கினார். எங்களை பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்று நாங்க எங்களையோ ஹல்லேலூயா நாங்கள் பிரசங்கிற யார? எங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தல, எங்களுடைய பேரை பிரஸ்தாவப்படுத்தல, எங்களுடைய புகழ அல்ல. நாங்கள் யாரை பிரசங்கிக்கிறோம்? இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர் இந்த பிரபஞ்சத்துக்காரன் பிசாசானவள் நம்முடைய கண்ணை குருடாக்கி கொண்டிருக்கிறான். பிசாசானவள் நம்முடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே அது வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சத்தை உண்டாக்குற நாம் யார் என்று சொன்னால் வெளிச்சத்தின் பிள்ளைகள், இருள பிள்ளைகள் அல்ல. ஏன்னா தேவனுடைய பலன் எனக்குள்ள இருக்குது. சிலுவையின் பலன் எனக்குள்ள இருக்கிறது. சிலுவையின் ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கிறது. சிலுவையின் நம்பிக்கை எனக்குள்ள இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருந்து அவர் வெளிப்பட போகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 2:17. இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவானவர் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் ஆவியே அழைத்ததினாலே நம்பிக்கை நின்று சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்று எழுப்பி பலத்த படியே விசுவாசிக்கிறவளாகிய நம்மிடத்திலே இன்னென்று அறியும்படிக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இந்த பிரகாசம் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனா இருக்கிறது. எப்படி இருக்குதாமா? அந்த சுவிசேஷத்தின் ஒளி நம்முடைய கண்களை பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. ஆதி காலத்தில், ஆதாம் காலத்தில் என்ன நடந்தது? அவர்கள் நிர்வாணியா இருந்தார்கள். ஆனா நிர்வாணி என்று அவர்களுக்கு தெரியல. ஏன்? தேவனுடைய மகிமை மூடின்றது. தேவனுடைய பிரசன்னம் அவர்களை மூடி இருந்தது. தேவனுடைய வல்லமை மூடி இருந்தது. அவர் நிர்வாணி என்று தெரியல. தேவனே அவர்களுக்கு வஸ்திரமாய் இருந்தார். ஆனா எப்ப தேவனை விட்டு விலகினார்களோ அப்பொழுது என்ன நடந்தது சொன்னால் மாமிச கண்கள் திறந்தது, ஆவியின் கண்கள் மூடப்பட்டது. அப்பதான் தெரிகிறார் நாங்கள் நிர்வாணி என்று சொல்லி. ஆனா பிசாசான அவன் குருடாக்குனான். ஆனா இயேசு உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்கள் திறக்கும்படியா இந்த கால வேளையில இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் குருடாய் இருந்தாலும் சரி, எந்த காரியத்தில் நீங்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, எது உங்களுக்கு வெளிப்பாடு இல்லாமல் இருந்தாலும் சரி, உன் எதிர்காலத்தை நோக்கி அது அடக்கி வைத்திருந்தாலும் சரி, இன்றைக்கு தேவன் உங்கள் கண்களை திறந்து உங்கள் ஆசீர்வாதத்தில் நடத்த போகிறார். உங்களிலே நடக்க போற காரியத்தை, சம்பவத்தை சொல்ல போகிறார். தேவன் இதுவே வழி என்று உங்களுக்கு வழியை காட்ட போகிறார். உங்க வாழ்க்கையில எழும்பி பிரகாசிக்கிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இன்னொரு காரியத்தை வாசிக்க கேட்போம். ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 18-19. ஊழியம் செய்கிறவன் 15, ரோமர் 15-18-19. பண்ணிட்டு அற்புதம் அடையாளம் பலத்தினாலே கிறிஸ்துவானவர் ஆமே. 1 தெசலோனிக்கேயர் 1:5. 1 தெசலோனிக்கேயர் 1:5. எங்க சுவிசேஷம் வசனத்தோடு மாத்திரம் அல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களோ இருந்தபோது உங்கள் நிமித்தம் ஆமே. சுவிசேஷம் எப்படியா வெறும் சுவிசேஷத்தை சொல்லிட்டு பற்று போதல்ல. இயேசுவின் பாவங்களை மன்னித்தவன், சாபங்களை நீக்கி வியாதிகள் நீக்கிற மட்டும் சொல்றதல்ல. சுவிசேஷத்தை சொல்லும் போது உனக்குள்ள இருந்து வல்லமை புறப்படும். ஹல்லேலூயா. நீ இயேசுவின் நாமத்தை நீ பிரசங்கம் பண்ணும் போது உனக்குள்ள இருந்து அதிசயங்களும் அடையாளங்களும் புறப்படும். நீ சுவிசேஷத்தை சொல்லும் போது உனக்குள்ள இருக்கிற வரங்கள் கிரியை செய்யும். அதான் வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துற எந்த ஸ்தலத்திலும் உன்னைய வந்து நான் ஆசீர்வதிப்பேன். இன்னொரு வசனம் சொல்லுது, என் நாமத்தை என்னை கனப்படுத்தினா பிதாவான உங்களை கனப்படுத்துவார். இயேசுவை நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க கனப்படுத்துறீங்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் இயேசு உங்களை கனப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லும் போது வல்லமை புறப்படும். வரங்கள் உங்களுக்குள்ள இந்த கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வரங்க எப்படி? நீங்க காலேஜுக்கு போறீங்க, நீங்க படிக்கிறீங்க. படிக்க தான் என்ன செய்யுது? அறிவுகள் வளரும். ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். படிக்க தான். அதே போலதான் நீங்க சுவிசேஷத்தை சொல்லதான் உங்களுக்குள்ள இருக்க தாளந்த கர்த்தர் வெளியில கொண்டு வருவார். நீங்க சாதாரண மனுஷர் அல்ல, நீங்கள் அதார்சமான மனிதர்கள். ஹல்லேலூயா. சாதாரண மனுஷன். நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் சாதாரண மனுஷனாய் நீங்கள் பிறந்து வளர்ந்து மரித்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. சாதிச்சவர்கள் அநேக எதுல? உலகத்து காரியத்திலும் சரி ஆவிக்குரிய காரியத்திலும் சாதிச்சவர்கள் அநேகர். சுமித் விகல்சிங்கிற ஒரு பிளம்பர், சாதாரண ஒரு பிளம்பர், அவர் சுவிசேஷத்தை எதை எடுத்து படிப்பாமா? எங்கே போனாலும் 5 நிமிஷத்துக்கு இல்லைன்னு சொல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த புதிய ஏற்பாடு மட்டும் ஒரு பாக்கெட்ல இருக்குமா. இந்த புதிய ஏற்பாட்டை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அதிகாரத்தில் என்ன செய்வார்மா? படித்துக் கொண்டே இருப்பார். நீ எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி ஒன்னும் சொல்ல மாட்டார். ஒரே குத்துதான். என்ன செய்யும்? அது எத்தனை பெரிய கட்டியா இருந்தாலும் சரி, எந்த வியாதியும் சரி, பொத்துன்னு அப்படி கரைஞ்சு போய் உனக்கு காணாம போயிடும். சுமித் விகில் சாதாரண ஒரு பிளம்பர். ஹல்லேலூயா. அவர் பேத்தி இங்க வந்திருந்தாலும் ஒரு ட்ரிப் கோயம்புத்தூர் பார்த்தேன். அவர் பேத்தி ஏன் தேவன் இன்னும் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். நம்மளை போல ஒரு மனுஷன், ஜான் பென்னி என்கிற ஒரு மனுஷன், சுவிசேஷத்தை கேட்டுக்கொண்டு இருந்தவர். இதான் சுவிசேஷமா? ஓடிக்கொண்டு போய், ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து எனக்கு பரிசுத்த ஆவியை தாரும் 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 மணிக்கணக்கில் கேட்டாராமா. ஒரு நாள் ஆவியானவர் இறங்கினார். இறங்கி உடனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனார். ட்ரெயினை போகும்போது யாருக்கு இவர் ஜெபம் பண்ணல. ரயில்வே ஸ்டேஷன் கூட்டம். இவர் ஏறிக்கு முன் அப்படியே நடந்து போகிறார். இவரை பார்த்த உடனே எல்லாரும் முட்டி போட்டு அழுக ஆரம்பித்தார்கள். எல்லாரும் அழுக. இவர் ஜெபம் பண்ணல, இவருக்கு யாருக்கும் பேசல, எதுவும் இவர் பார்த்த உடனே அழுக ஆரம்பித்தார்கள். தேவ வல்லமை புறப்பட்டது. பாலங்கிசோ 3 பேத்தை வைத்து ஊழியத்தை செய்தவர்
ஜெப ஆவியான பல வருடம் ஆவியானவரே மேல் இறங்கும் 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 என்று சொல்லி ஆவியானவர் இறங்கினார். அவருடைய சபையில 1 கோடி மக்கள்கள், உலகம் முழுவதும் மில்லிகிராம் சுவிசேஷத்தை சொன்னால் போதும் பல லட்சம் பேர் ரட்சிக்கப்பட்டு இருப்பார்கள். பென்னிகின் இப்படி ஹல்லேலூயா என்ற ஒரு பாடல் பாடி இப்படி சொன்னா போதும் பல லட்சம் பேர். பெங்களூர் மீட்டிங் போகும்போது என்னை விஐபி அழைப்பித்தார். பார்த்தேன் 3 கிலோமீட்டர்ல இருந்து அவருடைய மீட்டிங், சுத்திலும் 3 கிலோமீட்டர் தூரத்தில் சென்ட்ரல் மீட்டிங். எப்படி இருக்கும் கூட்டம்? பெங்களூரே மிரண்டு போயிடுச்சு, விசா கொடுக்க மாட்டிட்டாங்க. தேவன் இன்னும் பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார். இப்ப இந்த காலத்துல ஒரு ரேடி கிராக், நல்ல ஒரு பேரு கிராக் மெட்ல ஒரு பெண், இப்பதான் 28 வயசு 29 வயசு 35 வயசு, திடீர்னு அமெரிக்க தேசத்தில் எழும்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தை கலக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த காலகட்டத்தில் இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது. தேவன் அற்புதங்கள் அந்த காலத்தோட முடிஞ்சு விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றும் தேவன் அவருடைய கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா அவர் பயன்படுத்தற்கு இருதயங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களும் என்னை போல ஒரு கேத்தரின் குல்மேன், வாழ்க்கை இழந்து நிம்மதியை இழந்து, வாழ்க்கை பிறந்த நாள் முதல் கொண்டு என் பிரச்சனைகளை வாழ்க்கையில சந்திச்ச ஒரு பெண், வாழ்க்கையே வேண்டாமா, ஏன் நான் எதுக்காக நான் வாழணும், ஆண்டவரே நீ இருக்கியா இல்லையா எனக்கு பதில் சொல்லுங்க. தேவன் தரிசனமானார். கேத்தரின் குல்மேன் அந்த அம்மா நடந்து போச்சுனா போதும், நிழல் பட்டாவே பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். இதே தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சாதிக்காம ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் சாதிக்காம என்ன செய்யக்கூடாது, மரித்து போகக்கூடாது. ஏன் சொன்னால் பல நூற்றுக்கணக்கான உடம்புகளை அடக்கம் பண்ணினவன், நூற்றுக்கணக்கான உடம்புல என்ன செய்ய அடக்கம் பண்ணின. ஆனா அடக்கம் பண்ண பிறகு இவர்களால் என்ன சாதிச்சார்கள், இவர்களால் என்ன மாதிரி சாதிச்சார்கள், இவர்களால் குடும்பத்துக்கு உபத்திரமா இருந்தவர்களே, இவர்களால் பிரச்சனை இருந்தவர்களே, தண்ணியை போட்டு இருந்தவர்களே. ஒவ்வொரு அடக்கம் பண்ணும் போது எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கும். சில பேர் பரிசுத்தவான்கள் அடக்கம் பண்ணினேன், அவர் அப்படியே சிறுத்த முகத்தோடு இருக்கிறத பார்த்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருக்கு தூங்கி கொண்டிருக்கும் போது என் தரிசனத்தில் வந்து அவர்கள் பேசுனதை நான் பார்த்திருக்கிறேன். நாம் மரித்த பிறந்தோம் வாழ்ந்தோம் மரித்திருக்கூடாது. அளவு இந்த சரீரம் எங்க போகுதுன்னு தெரியுங்களா? மண்ணு காத்து கொண்டு இருக்குதுங்க. மண்ணு நம் சரீரத்துக்காக காத்து கொண்டு சாப்பிடுவாங்கனே, நல்லா சிக்கன் மட்டன் நெய்யா ஊத்தி நசுகி சாப்பிடு. மனிதனுடைய சரீரம் எப்படி தெரியுங்களா? நீ அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு 36 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் மூட வெடிக்கும். எது வெடிக்கும் கேட்டுக்குங்க, பயத்தை உண்டாக்கல, சுவிசேஷத்தை நீங்க எப்படியாவது அறிவிக்கணும்னு சொல்லுகிறேன். 36 மணி நேரத்துல உன் மூளை வெடிக்கும். மூளையில இருந்து ரசாயனம் புறப்படும். ரசாயனத்து புழுவா மாறும். உடம்பெல்லாம் புழுவு திங்கும். புழுவை திண்டு பிறகு புழுவை மண்ணை திங்கும். 3 மாசத்துல உன் சரீரம் எலும்பு கூடாக நிற்கும். இந்த சரீரத்துக்கு தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த சரீரத்துக்கு நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த மண்ணுக்காண்டு தான் இத்தனை நாள் நாம் பிரயாசத்தை கொண்டு இருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த அற்புதங்களும் அடையாளமும் புறப்படும். இங்க எடுத்த ஒரு சுவிசேஷத்தை நாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு மனுஷன் காலில் அப்படியே வெடிப்பு வந்து நீரா வடிஞ்சு இதெல்லாம் நம்ம தொடச்சு விட்டோம். அவர் ஒரு டீப்பு கூப்பிட்டார், பாஸ்டர் சர்ச்சுக்கு வரலன்னு நினைக்காதீங்க, நான் வாரம் என் டீலந்தோடும் கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்து விட்டாரு, நான் தோழனா பைய போட்டுட்டு வீடா நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பாருங்களேன், 21 நாள் பாஸ்டில் வந்தார், கால் வெடிச்சு நீர் ஓடிட்டு இருந்து தொடச்சு விட்டுட்டு இருந்தோம். தேவன் சுகமாக்கினார். கேட்ட வந்தார், சொன்னார், இன்னைக்கு நான் வீடா நோட்டீஸை கொடுத்துட்டு இருக்கிறேன். சைக்கிள்ல டேப் ரெக்கார்டு போட்டு விட்டு பாட்டு போட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்? தேவன் இன்னும் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார், இன்னும் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார்.
நாம் எல்லாரும் அதுக்காக பிரகாசப்பட்டோம். ஒரு மனுஷனை பாருங்களேன், சீக்கிரத்தை முடிக்கணும். அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 8:5. அப்பொழுது பிலிப்பு என்பவன் போய் பிரசங்கித்தான். கேள்விப்பட்டு கவிழ்ந்தார்கள். சத்தத்தோடு கூப்பிட்டு புறப்பட்டு ஹல்லேலூயா. பிலிப்பு சுவிசேஷத்தை சொல்லும் போது, யார் பிலிப்பு? ஒரு சமையலுக்கு வேலை செய்து கொண்டிருந்தவன், பந்தி விசாரிப்பு கொண்டிருந்தவன். சாப்பிட்டீங்களா, சாப்பிடுறீங்களா, உங்களுக்கு சாப்பாடு வேண்டுமா, உங்களுக்கு தண்ணி வேண்டுமா, இலை எடுத்தீங்களா? இலை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி விசுவாசிகளுக்கு சாப்பாடுகளை போட்டுக் கொண்டிருந்தவன் தான் பிலிப்பு. தேவ ஆவியானவர் இறங்கினார், அவனை கொண்டு பலத்த காரியங்களை செய்தார். ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்கப்பா, என்னை எடுத்து பயன்படுத்துங்கப்பா கேளுங்க, கேளுங்க. ஏன் சொன்னால் பிசாசு நீங்க அநேக நம்ம என்ன செய்யறோம் தெரியுங்களா? முட்டியை போட்டுக்கிட்டு பிசாசை கட்டிட்டு இருக்கணும். இந்த பிசாசு எனக்கு இதை பண்ணிருச்சு, பிசாசு எனக்கு இதை பண்ணிருச்சு, இந்த பிசாசு எனக்கு இதை. பிசாசு உங்களுக்கு ஒண்ணு பண்ணல. பிசாசு உங்களை கண்டு என்ன சொல்லும் தெரியுமா? பிசாசு உங்களை கண்டு என்ன சொல்லும்? யாருக்காச்சும் தெரியுமா? பிசாசு உங்களை கண்டு என்ன சொல்லும்? யாருக்காச்சும் தெரியுமா? பிசாசு என்னை கண்டு என்ன சொல்லும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருக்காச்சும் தெரியுமா? பிசாசு பிசாசு என்னை குறித்து என்ன சொல்லும்? அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. போகையில குறி சொல்லுகிற ஆவியே கொண்டிருந்து, குறி சொல்லுவதனால பெண் எதிர்பட்டாள். பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பு வழியை நம்மளுக்கு அறிவிக்கிறார்கள். பிசாசனை கட்டிட்டு இருக்கிறவனுக்கு வேலை இல்லை. பிசாச கட்டி கட்டி உன் வாழ்க்கைய வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் கிடையாது. பிசாசு உன்னை பார்த்து சொல்லுமா, இவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். இந்த சகோதரன் சகோதரி மூலியமா என்ன வருது? ரட்சிப்பு வருது. இந்த சகோதரி இந்த சகோதரன் சகோதரி மூலியமா என் வாழ்க்கை என்ன செய்து மாற போகுது. இந்த சகோதரி மூலியமா எனக்கு விடுதலையாக போகுது. அதனால இவங்க ரட்சிப்பை சொல்லுறவர்கள் அப்படி சொல்ற வழி என்ன செய்ய போகுது? நான் இவர்களுக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்னு சொல்லி உங்களை கண்டது ஓட்டம் பிடிக்கும். பிசாசு உங்களுடைய ஜபத்தை கேட்குங்க. பிசாசு என்ன செய்யணுமா? உங்கள்கிட்ட வந்து கேட்க. யாருக்காச்சும் பிசாசு பிடிச்சிருச்சுன்னா நீங்க போனீங்கன்னா, ஐயா என்ன செய்யுங்க, இந்த இடத்துல துரத்துங்க, இல்லைன்னா இந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க, என்னையா கட்டாதீங்க, அக்னியில போடாதீங்க. ஏன்னா இயேசு போகும்போது என்ன கேட்டுச்சு? ஐயா இயேசுவே, நீ என்னை அனுப்ப வேண்டும் சொன்னா பாதாளத்துக்குள்ள அனுப்பிடாத, பண்டி கூட்டத்துக்குள்ள அனுப்பு. தேவன் பிசாசின் ஜபத்தையும் கேட்டார். ஹல்லேலூயா. அதனால காலத்தை நீங்க வீணடித்து கொண்டு இருக்காதீங்க. தேவனிடத்தை கேளுங்க, ஆண்டவரை எடுத்து என்ன செய்யுங்க, பயன்படுத்துங்க. கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38. 10:38 அப்போஸ்தலர். இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராய் பிசாசு வல்லமைகளை
அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவளையும் சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. இயேசு நம்மளுக்குள்ள வந்தால் நன்மை செய்கிறவர்களாய் மாறிவிடுவோம். அல்லேலூயா. இயேசு நம்மளுக்குள்ள இருக்க இருக்க நன்மை செய்கிற அவரை மாறிவிடும். நம்ம சபையை குறித்து அநேக இருக்கிறார்கள். நான் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி சபைக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசி இருக்கிறார்களா? ஏன்னா ஒரு குடும்பம் துரத்தி விடப்பட்டு வழியில நிக்கிறாங்க, ரோட்டு மேல நிக்குது ஒரு குடும்பம். எனக்கே என்ன செய்வேன்னு தெரியல. ஒருத்தர் கூப்பிட்டேன், அவர் அப்பதான் விசுவாசிகளுக்கு தெரியுது, இந்த யாராச்சும் கைவிடப்பட்டவர்கள் இருப்பேன் என்று சொன்னால், அனாதை இருப்பேன் சொன்னால், அருமையான ஹாஸ்டல்கள் நம்ம விசுவாச கரத்தில் வச்சிருக்கிறார்கள். முதியோர் ஊனமுற்றோர் இருக்கீங்களா, அவங்களுக்கு ஹாஸ்டல் வச்சிருக்கிறார்கள். இல்ல உங்களுக்கு அப்படியே அவங்களை கொண்டு போய் விடுற இடத்துல விடணுமா, காரை பயன்படுத்துறதுக்கு ஒரு ஆள் காரை வைத்துக் கொண்டு இருக்கிறார். ஏன்னா எல்லாரும் பேர் சொன்னா சொல்லி எனக்கு சொல்லிட்டு வரும். இன்னொருக்கு படிப்புக்கு உதவி செய்யலையா, உதவி செய்யறதுக்கு சபையில் ஆள் வச்சிருக்கிறார். பல விசுவாசிகள் பல கோலத்திலே சர்ச்சுக்குள்ளே இருக்கீங்க, நன்மை செய்யறார். ஹல்லேலூயா. நான் அப்படி இப்படியா நம்ம சென்று பார்த்தா போன 2 நாளைக்கு முன்னாடி தான் நடுத்தல ஒரு குடும்பத்தை விடும்போது, இந்த குடும்பத்தெல்லாம் பேர் சொல்ல விரும்பல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம விசுவாசிகள் சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்து இப்போ ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார். ஏன்னா உங்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஒவ்வொரு டேலண்ட் என்ன செய்தாரு, வைத்திருக்கிறார். அதனால எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கள். ஊழியங்கள் இருக்கிறது, ஊழியங்கள் இருக்கிறது. நேற்று ஒரு சகோதரன் கூட கூப்பிட்டார், பாஸ்டர் காலன்ற போட்டிருக்கீங்க, பெண்கள் மீட்டிங்கு, ஆண்கள் மீட்டிங்கு, காத்திருப்பு மீட்டிங்கு, ஒண்ணுமே காணாம, இதை யார் எடுத்து பயன்படுத்துறது? நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்தலாம். ஊழியம் இது என்னுடைய ஊழியம் அல்ல. ஊழிய வாசல் உங்களுக்காக என்னது திறந்திருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுக்கிறாரோ அந்த ஊழியத்தை இந்த ஆலயத்தில் நீங்க யார் வேணாலும் செய்யலாம். அல்லேலூயா. இந்த சபை உங்களை வாங்க என்றுதான் செய்ய எங்குதான் உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா. செய்ய வேண்டாம் என்று சொல்லாது. அதனால நீங்க என்ன ஊழியத்தை ஆண்டவர் ஏவப்படுறாரோ, பெண்கள் கூட்டமா நீங்க நடத்தலாம், ஆண்கள் கூட்டமா நடத்தலாம். வீட்டு கூட்டங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு வீட்டு கூட்டங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் நடத்தலாம். பாஸ்டர் நாங்கள் இந்த வீட்டில் ஒரு 10 பேர் ஏற்பாடு வச்சு, ஒவ்வொரு ஏரியாவில் நாங்கள் கூட்டத்தை ஏற்பாடு வச்சிருக்கிறோம் வாங்க என்று சொல்லி நீங்களே ஒரு பிளான் பண்ணுங்க. சபை வளர்ச்சிக்குன்னா எங்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனுஷன் மேலே விழுந்த கடமை. பவுல் சொல்கிறான், நான் சுவிசேஷத்துக்கு வைக்கப்பட்டேன், என் மேலே விழுந்த கடமை. இன்னொரு வார்த்தை சொல்லுது, சுவிசேஷம் சொல்லாவிட்ட எனக்கு ஐயோ. ஏன்னா ஒவ்வொரு நாள் நாங்களாம் ஓடிக்கொண்டு இருக்கோம். நீ நினைக்கிறீங்க பாஸ்டர் வீட்டில் இருக்கிறா, ஜெபிக்கிறாரு, போறான்னு, பல காரணங்கள் வெளி உலகத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய காரியங்கள். அதனால இந்த சபை வளர்ச்சிக்கு இது உங்க மேல விழுந்த கடமை. அல்லேலூயா. ஆண்கள் மீட்டிங்கு, பெண்கள் மீட்டிங்கு, வீட்டு கூட்டங்கள், இன்னும் எத்தனையோ ஊழியம் இருக்குது, சுவிசேஷ காரியங்கள். அதனால் நீங்கள் எல்லாம் இதில் யாருக்கு தேவன் உங்களுக்கு ஏவப்பட்டாலும் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் எல்லாம் நீங்கள் எடுத்து சேர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். எபேசியர் புஸ்தகம் கடைசியா 3:8. எபேசியர் 3:8. பரிசுத்தவான்கள் எல்லோரிலும் சிறியவனாகிய நான் சிறியவனுங்க, பெரிய ஆளா நினைச்சிடாதீங்க. கிறிஸ்துனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புரோஜாதிகளிடத்தில் அறிவிக்கிறதுக்காக. ஆமே. என்னவாங்க? அளவற்ற ஐஸ்வர்யம். தேவனிடத்துல கொஞ்சம் ஐஸ்வர்யம் இல்ல, அளவற்ற ஐஸ்வர்யத்தை தேவன் வைத்திருக்கிறார். யாருக்கு? சுவிசேஷம் சொல்லுகிற அனைவர்களுக்கும் அளவற்ற ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஹோட்டலுக்கு போறோம், அளவு சாப்பாடா அன்லிமிட்டா? அளவு சாப்பாடு எவ்வளவு வரும்? அப்படியே ஒரு கப்பு வரும். அன்லிமிட்டடா எது வேணாலும் சாப்பிட. நாங்கள் ஆந்திரா ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு டீமை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். நான் அப்போ ஒரு டீம் எல்லாம் கூட்டி, இங்கே ஒரு 20 பேர்த்த பெண்கள் ஆண்கள் எல்லாத்தையும் சேர்ந்து நான் அந்த டீம் லீடர்.
சிஸ்டர் நாங்கள் கூட்டிகிட்டு ஆந்திரா வருஷம் ஒவ்வொரு இதுக்கு இந்த வேன் இருக்கும், மெட்டட்டோர் வேணும், அதை தான் ஓட்டிக்கிட்டு அப்படியே காலையில் பிறட்ட சாயங்காலம் நைட்டு மறுநாள் போய் சேரும். போகிற வழியில் சார் ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிடும் போது அவர் சொன்னார்கள், இங்கே அன்லிமிட்டட் தான், அதுக்கு மேலே சாப்பாடு இல்லை. என் கூட ஒருத்தர் வருவார், அவருக்கு பேரே சாப்பாட்டு ராமன். நல்லா சாப்பிடுவார், சாப்பிட்டு கொண்டே இருப்பார். சாப்பிட்றதுக்கு நிதானம் தெரியாது. அப்போ நாங்களாம் போதும் அப்படின்னு சொன்னால் சரின்னு நிறுத்துவார். ஆனால் போகிற வழியில் ஹோட்டல் இல்லை, ஒரே பசி. அப்போ ஒரு சின்ன ஹோட்டல் அவர் சொல்லிட்டாரு, இங்கே வந்து அன்லிமிட்டட் தாங்க. லிமிட்டட், சாரி லிமிட்டட், சேர்ந்து நல்ல தம்பி சொல்லி கொடுக்காரு, லிமிட்டட். இப்போ உட்காந்தாச்சு 20 பேர். நாங்கள் சரிப்பா கொஞ்சம் சாப்பிடுவோம், இன்னொரு கடந்தோன்னா இன்னொரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் அந்த ஆந்திராக்குள்ளே போக முடியும். அங்கே போனால் தான் சாப்பாடு நைட்டு 7 மணி ஆயிரும். அப்போ இதை சாப்பிட்ருவோம் சரி சொல்லிட்டு நாங்கள் அளவளவா சாப்பிட்டாச்சு. இப்போ இவர் உட்கார்ந்தவர் என்னன்னு கேட்டார், லிமிட்டு. மேலே எங்களையும் பார்த்தார், சரி தலையாடிட்டாரு. இப்போ சாப்பாடு வச்சாச்சு, சாப்பாடு இருக்குது. இந்த கூட்டு பொரியல் வச்சவன் எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டான். கூட்டு பொரியல் வச்சவன் சாப்பாடு மனுஷன் என்ன செய்யல, தொடவே இல்லை. கூட்டு பொரியல் என்ன பண்ணுது, காணாம போயிட்டு அவன் போறா வந்து வைக்கிறான், போறா. நாங்க இது எங்களுக்கு வேண்டும்டா. அவன் அன்லிமிட்டட் சாப்பாடான்னு சொன்னான். கூட்டு பொரியலுக்கு லிமிட் கிடையாதுல்ல, சாப்பாடு லிமிட், கூட்டு பொரியலுக்கு லிமிட் இல்லை. அவனே ஹோட்டலுக்கான மிரண்டுட்டான். ஹல்லேலூயா. அதுல இருந்து அதே பாருங்களேன், லிமிட்னா என்ன செய்ய முடியும், அளவு. ஆனா அன்லிமிட்டடா எது வேணாலும். ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா பப்பல் சிஸ்டம் கொடுப்பாங்க. பப்பல் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா நீங்கள் எது வேணாலும் 20, 30, 100, 20, 30, 40 வகை இருக்கும். நீங்க எது வேணாலும் எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், 3 மணி நேரம் டைம் நீங்க சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அதே போல தேவன் சொல்றாரு, இன்னையில இருந்தவங்களுக்கு அளவில்லாத ஐஸ்வர்யம், அளவில்லாத கிருபைகள், அளவில்லாத அபிஷேகம், அளவில்லாத வரங்கள், அளவில்லாத ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் இன்றைக்கு உனக்கு கொடுக்க போகிறார். அப்படியே எல்லாம் எழுந்து நிற்போமா.